இன்னைக்கு ஆர்யா நடிச்ச ஆனந்தன் காடுன்னு மூவியை தான் பார்க்க போறோம். இங்க கேரளாவோட சிஎம் அவருக்கு வேண்டாத ஆளுங்களெல்லாம் கூலிப்படைய வச்சு மர்மமான முறையில கொலை பண்றாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த சிஎமோட கூலிப்படைய என்கவுண்டர் பண்ண போறாரு. இது கூலிப்பட ஆளுங்களுக்கு தெரிஞ்சு தலைமறைவாயிடுறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம படத்தோட ஹீரோ ஆர்யா எப்படி மாட்டினா, இதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சான், கூலிப்பட தப்பிச்சாங்களா இல்ல சிஎம் இறந்தாங்களான்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. டெய்லி இந்த சேனல்ல புது புது மூவியோட கதை வந்துட்டு இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல கேரளா ஐஜியோட பொண்ணோட கல்யாணம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்த பொடியனும் அவனோட குரூப்பும் ஐஜி அசால்ட்டா கொண்டுட்டு போறானுவோம். எதுக்காக பொடியன் இவனை கொண்டான்னு அப்படி வருஷம் எல்லாம் கடந்து பின்னாடி ஸ்ரீலங்காவில போர் நடக்கிற காலகட்டத்துக்கு போனா நம்ம ஹீரோ ஆர்யாங்கிற மணி இங்க மக்கள் சுத்தி சோல்ஜர்ஸ் வராம பாதுகாப்பா காவா காத்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோ மணியை பிடிக்க வந்த கமாண்டரு மக்களையும் ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி ஹீரோக்கு முன்னாடியே இவனோட தம்பியை கொலை பண்ணி இவனோட தங்கச்சி செல்வியையும் அந்த கமாண்டரு கெடுத்து மணியை கொல்ல போகும்போது மக்களை காப்பாத்துற சோல்ஜர்ஸ் வந்து அந்த கமாண்டர் இவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் சுட்டு சாவடிச்சு நம்ம மணியையும் மக்களையும் காப்பாத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணி 1989 தமிழ்நாட்டுல இருக்கிற கூடலூர்ல பாத்தீங்கன்னா இங்க 4 பேர் சேர்ந்த ஒரு கூலிப்பட கார்ல வந்து ஒரு பையனை மூஞ்சில துணியை சுத்தி இவன் மேலயும் கார்லயும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்டுறானுவோம். அப்படியே இங்க 1999 அதே கூலிப்பட யாருக்கும் சந்தேகம் வராம மக்களுக்கு பாட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க. அது சுமாரா தான் இருக்கும். ஏன் ஒண்ணு ஜெயிலுக்கு போகாம வெளில சுத்திட்டு இருக்கானோன்னு பாத்தீங்கன்னா இவனை கொலை பண்ண சொன்னதே சிஎம் தான். சிஎம் சொல்ற ஆளை மட்டும்தான் இவனை கொலை பண்ணுவானுவோம். அதனால சிஎம் கூட இருக்கிற தெலுங்கு ஐஜி சம்பத் ராவ் கூலிப்படையா இந்த 4 பேரும் பண்ண 40 கேஸையும் ப்ரூஃபே இல்லாம எரிச்சிடுறாரு. அதுவும் இந்த 4 பேரையும் கொலை பண்றதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. கரெக்டா அதுக்கு செலவுக்கு காசு கூட கொடுக்கறது இல்ல. அதனால இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு திண்டாடிக்கிட்டு தான் இருக்கானோ. அப்பதான் திருப்பாச்சனாச்சி இந்த கூலிப்படையில இருக்கிற கிருஷ்ணா குட்டிக்கு போன் பண்ணி மணிங்கிற பையன் வருவான், அவனை பத்திரமா பாத்துக்கங்கன்னு போன் பண்ணி சொல்றாரு. இங்க ஹீரோவும் கேரளாவுக்கு சேஃபா வந்துடுறான். வந்தவனையும் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் தங்க வைக்கிறானுவோ. இந்த கூலிப்படையில மெயினா மொத்தம் 4 பேரு. கிருஷ்ணகுட்டி, தங்கம், முரளி, ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஜாக்சன். இவங்க மொத்தம் 4 பேர் தான் இந்த கூலிப்படைய. அடுத்த நாள் தங்கம் கிட்ட வந்து பொடிப்பைய நம்ம ஊர் அணிய காலேஜ்ல கயிறு கட்டி போனதுக்கு மிரட்டி கயிறு அவுக்க வச்சுட்டாங்கன்னு இந்த விஷயத்த சொல்றான். உடனே தங்கமும் அணிகிட்ட போய் நீ அந்த பயலோல அடிக்க ஆசைப்படுறியாடான்னு கேட்டு காலேஜுக்கு டைரக்டா போய் அந்த கயிறு அவுக்க சொன்ன பையனை இப்ப ஏன் முன்னாடி முடிஞ்சா அவுத்து காமிடான்னு தில்லா பேசி 2 பேருக்கும் அப்படியே கை கலப்பா சண்டை நடக்குது. இதுல தங்கமும் முரளியும் அந்த கயிறு அவுத்த பயல அடிச்சு பத்தி விட்டுறானுவோம். அப்படியே கட் பண்ணி இங்க சிஎம் பாத்தீங்கன்னா கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்க கட்சிக்கு ஃபண்டு தர பெருமாள் நான் இனிமேலுக்கு ஃபண்டு தர மாட்டேன், அப்படி பணம் வேணும்னா சிஎம் பதவியில இருந்து இறங்கணும்னு கட்சியில ஒரு அமைச்சர் வந்து பெருமாள் சொன்னதை சிஎம் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு சிஎம் டைரக்டா பெருமாள் வீட்டுக்கு போய் பார்த்து பேசினா இப்பதான் என்ன விஷயம்னு தெரிய வருது. சிஎம் பெருமாளோட பையன் பிரம்மாண்டமா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இறந்து போயிருப்பான். எதுக்காகடா என்னோட பையனை கொண்டுன்னு சிஎம் பார்த்து பெருமாள் கேட்கிறாரு. அதை நான் பண்ணலன்னு சொன்னாலும் சிஎமோட கண்ணுல பெருமாள் பையனை கொன்னது வெட்ட வெளியா தெரிஞ்சிடுது. ஆக்சுவலா பெருமாளோட பையனை சிஎம் எதுக்காக கொண்டு இருப்பாருன்னா பெருமாள் பையன் எடுத்த படத்தோட ஹீரோயினிக்கும் சிஎம்முக்கும் லிங்க் இருந்து ஒண்ணு மனமா இருப்பாங்க. அப்ப படத்தோட ஹீரோயினி சிஎம் கூட ஒண்ணு மனமா இருக்கிறப்ப எனக்கும் அந்த பெருமாள் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போது நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பான். சிஎம் இந்த பொண்ணு மேல வச்ச ஆசையில இவரோட கூலிப்படைய வச்சு 1989 அந்த பையனை துணியை சுத்தி பெட்ரோல் ஊத்தி கொண்டு இருப்பாங்கல்ல, அந்த பையன் தான் இந்த பெருமாளோட பையன். இப்படி கேவலமா இருக்க சிஎம் இந்த பொண்ணு ஹீரோனி மேல ஆசை வச்ச சிஎம்முக்கு பெருமாள் அந்த ஹீரோனி கையாலேயே பொழிச்சுன்னு சிஎம் கணத்துல அறைய விட்டு அனுப்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம எங்க சிஎம் ஐஜியை கூப்பிட்டு அந்த பெருமாளை கொல்றதுக்கு கூலிப்பட 4 பேரை கூப்பிட்டு 15 லட்சத்தையும் கொடுத்து 2 லட்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்து அட்வான்ஸ் இல்லாம திண்டுக்கல்ல இருக்கிற பெருமாளோட கதையை முடிச்சிங்கன்னா இனிமேலுக்கு உங்களை எந்த கொலையும் பண்ண சொல்ல மாட்டேன், நீங்க இதுக்கு முன்னாடி நான் பண்ண சொன்ன கொலையிலையும் மாட்டி விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்து பெருமாளை கொல்றதுக்கு சிஎம் அனுப்புறாரு. இங்க இதே நேரத்துல பெருமாளூர்ல கோவில் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப இந்த கூலிப்பட 4 பேரும் நம்ம ஹீரோ மணி பெருமாளை தரன்னு எடுத்துட்டு வந்து தலையை எடுத்துடுறான். எதுக்காக மணி பெருமாளை வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து ஆவசியத்தோட கொலை பண்ணானா, இதுக்கு முன்னாடி மணியோட ஊர்ல தேவையில்லாத கலவரத்துக்கு காரணமான ஒரு ஆளு இந்த பெருமாளும் ஒரு ஆளு. இவன் போலீஸ் சோல்ஜர்ஸுக்குன்னு அங்க வாழ்ற மக்களை காட்டி கொடுத்ததுனாலதான் இவங்க மக்கள் அழிஞ்சாங்கன்னு இப்ப இந்த கொலைய திருப்பாச்சி அண்ணாச்சி சொல்லி பண்ணிருக்கான். அப்படியே எங்க கூலிப்படை இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா காம வெறி கொண்ட சுனில் ஐஜி இந்த ஊர்ல இருக்கிற பொண்ண அவ விருப்பம் இல்லாம
கெடுக்கிறது மட்டும் இல்லாம சிகரெட்டை வச்சு அவன் உடம்புலயும் சூட்டு காயத்தையும் உருவாக்குறான். இந்த விஷயத்த போய் தங்கத்திட்ட போய் சொன்னா இவெல்லாம் கொலை பண்ணதுனால இது எதிர்த்து கேட்டா ஜெயில போட்டுருவான்னு கேட்க மாட்டான். அப்படியே இந்த விஷயம் இந்த ஊருக்கு வந்த மணிக்கு தெரிய வருது. ஒரு நாள் இந்த ஐஜி இந்த பொண்ணை காட்டுல கட்டி போட்டு திரும்பவும் அந்த சூடு வைக்க போகும்போது மணி முகமுடி சுத்திக்கிட்டு வந்து இந்த ஐஜிய அடி அடின்னு வெளுத்தெறிஞ்சிடறான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு மேல கை வைக்கிறதும் இல்ல. இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த நேரத்துலதான் ஸ்ரீலங்கால இருந்து தப்பிச்சு வந்த மணி இங்க கேரளாவுல கூலிப்படை இருக்கிற இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போலீஸ் வந்து இந்த மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொருத்தவன் பெட்ரோல் குண்டை விட்டுறான். அப்படியே கலவரமா வெடிக்குது. இன்னொரு சைடுல ஒவ்வொரு வீட்டை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எஸ்பி தங்கத்தோட அப்பாவோட போட்டோவை கீழே தூக்கி போட்டுடுறான். அப்ப தங்கத்தோட அம்மா பார்த்துட்டு நீ வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்ததெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். என்னோட புருஷன் போட்டோ வச்சும் தூக்கி போட்டத இருந்த இடத்துல வையே, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளில போக முடியாதுன்னு மிரட்டுறாங்க. போட்டோவை எடுத்த இடத்துல வைக்க விருப்பம் இல்லாத எஸ்பி தங்கத்தோட அம்மாவை தெரியாம பின்னாடி தள்ளி விட்டுறான். வயிற்றுல வச்சிருந்த அருவா அவங்க வயிற்ற கிழிச்சு சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. இந்த கலவரத்துக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் வீடுலாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர்ல கோவிலுக்கு உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அங்க நம்ம மணிய சேஃபா பூசாரி கிட்ட சொல்லி இந்த தங்கம் அடைச்சு வச்சிருப்பாரு. தங்கத்தோட அம்மாவை கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு தங்கம் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த எஸ்பி வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ள கழுத்துல கத்திய வச்சு இன்னொரு புள்ள குழந்தையா இருப்பான். இவன் வளர்ந்து உன்னை அப்பான்னு கூப்பிடுறப்ப நீ இருக்க மாட்டடா, உன்னை கொலை பண்ணிடுவோன்னு பயங்கரமா மிரட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போகும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே வந்து மிரட்டிட்டு போவன்னு ஆதங்கத்துல உன்னோட அம்மாவை நான் வேணுங்கன்னு தான்டா கொண்டுன்னு இது சொல்லி ஒன்னும் தங்கத்தோட அம்மாவை கேவலமா திட்டுறான். இதை பார்த்துட்டு கூட இருந்த ஜாக்சனு இந்த எஸ்பியோட கையை வெட்டிடுவான். எதுக்காகனா தங்கத்தோட அம்மா அவங்க பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு போடல, கூட உள்ளவங்களுக்கும் தான் அம்மாவா இருந்து சாப்பாடு போட்டிருப்பாங்க. அந்த பாசத்துலதான் எனக்கும் அவங்க அம்மா தாண்டான்னு இந்த எஸ்பி கையை வெட்டிடுறான். அப்படியே கட் பண்ணா ஐஜி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி கற்பழிப்பான அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு எங்க கூலிப்பட ஆளு மணிலான்னு விசாரிக்கிறான். ஒன்னும் ஒரு நாள்ல நீ அவனை எங்க இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்லனா உன் பையன் உயிரோட இருக்க மாட்டான்னு ஐஜி இந்த பொண்ணை மிரட்டி அனுப்புறாரு. அன்னைக்கு நைட்டு மணி சீக்கிரட்டா இருக்கிற இடத்துக்கு போய் இந்த பொண்ணு சாப்பாடு கொடுத்து எனக்காக அந்த ஐஜி அடிச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு போறப்ப என்னோட பையன் பொடியன உன்னாட்டம் வீரமா உள்ள வீரனா வளர்க்குறியா, இது மட்டும் எனக்காக பண்ணுன்னு மணி கிட்ட சொல்லிட்டு போய் அடுத்த நாள் உயிரோட இருந்தா ஐஜி கொடுமைப்படுத்தவனு புரிஞ்சுக்கிட்டு மரத்தடியில தூக்கு மாட்டி இறந்து போயிடுறா. இங்க பூசாரி மணி பொடியனையும் அந்த 4 பேர் கூலிப்பட காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு மாட்டு வண்டியில சேஃபா ஒழிச்சு அழைச்சிட்டு போய் விடுறாரு. எஸ்பி கைய வெட்டினதுக்கு கூலிப்படையும் மணியும் தலைமறைவா ஒளிஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவா சிஎமோட பேரனை கடத்தி பேரம் பேசி நமக்கு தேவையானதை வாங்கிட்டு சேஃப் ஆயிடலான்னு பிளான போட்டு மணி சிஎமோட பேரன் கராத்தே கிளாஸ்ல இருக்கும்போது அவனை கடத்திட்டு வந்துடுறான். சிஎம்மையும் ஒரு ஐலாண்டுக்கு வர வச்சு கிருஷ்ணகுட்டி தங்கம் முரளி ஜாக்சன் இவங்களோட ஃபேமிலியையும் சேர்த்து ஃபாரினுக்கு சேஃபா அனுப்பி வச்சிருங்க, அதுக்கப்புறம் உன்னோட பேரனை கொடுக்குறேன்னு டீல சொல்றாரு. கிருஷ்ணகுட்டிக்கு வயசானதுனால அவருக்கு ஒண்ணுமே ஆசை இல்ல, பசங்க நல்லா இருந்தா போதும் தான் இந்த டீல சொல்றாரு. கிருஷ்ணகுட்டி சொன்ன மாதிரியே தங்கம் முரளி ஜாக்சனையும் அவங்க ஃபாரினுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இங்க சிஎமோட பேரனை கிருஷ்ணகுட்டி கிட்ட திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் பிளைட் ஏற போற அந்த தங்கம் முரளி ஜாக்சனையும் அரெஸ்ட் பண்ணி இந்த ஐஜி அடி அடின்னு அடிச்சு அப்பையும் மணி எங்கன்னு விசாரிக்கிறாங்க. இதுக்கு எதுவுமே வாய திறக்காம ஐஜி கொன்னுடுறான். இது எல்லாத்தையுமே சிஎமோட பையனை ரெக்கவரி பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி கிருஷ்ணகுட்டியையும் போலீஸ வச்சு சுட்டு தள்ளி கொண்டுடுறான் ஐஜி. தங்கம் முரளி ஜாக்சன் இறந்து போன கதை, கிருஷ்ணகுட்டி இறந்து போனதையும் நம்ம மணி மரத்து பின்னாடி ஒளிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். இன்னைக்கு எவ்வளவோ உதவி பண்ணவங்கள இப்படி அநியாயமா ஐஜி சிஎம் கொண்டுட்டானோன்னு இது பழி வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சிஎம் ஐஜிலாம் குஜராத்துக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது கூட இருந்த பாதுகாப்பு ஆளுங்களையும் சுட்டு தள்ளிட்டு கடைசியா ஐஜி முட்டிக்கு கீழே சுட்டு உயிரோட விட்டுறான். ஆனா சிஎம் செஞ்ச தப்புக்கு சம்பவத்துல சுட்டு கொண்டுறான் மணி. பொடியனை மணிய பாத்துக்க சொல்லிருப்பாங்கல்ல, பொடியனுக்கு சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங்க கொடுத்து ஸ்டார்டிங் சீன்ல ஐஜி பொண்ணு கல்யாணத்துல ஐஜிய ஒருத்தன் கொண்டு இருப்பான அவன் தான் இந்த பொடியன். இந்த காரணத்தினாலதான் ஸ்டார்டிங்ல இந்த பொடியன் ஐஜிய கொண்டு இருப்பான். இதோட இந்த இடத்துல கதை முடியுது. இந்த ஸ்டோரிய ரொம்பவே ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். இது பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.